அனுதின நம்பிக்கையின் பணித்துளி. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 50 கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று தாவீது அறிவித்தார். இந்த வார்த்தைகளை அவர் சௌகரியமான காலங்களுக்கு முன்னல்ல, போர்களுக்கு பிறகு எழுதினார். ஏனென்றால் வாழ்க்கையின் புயல்களிலிருந்து துதி வலுவாக எழுகிறது. சந்தேக ஆறுகள் எழும்பும் போது தேவன் அவற்றை பிரிக்கிறார். வழியின் நெருப்பு எரிகையில் கர்த்தர் உங்களுடன் நடக்கிறார். பலவீனம் அதிகமாகும் போது அவர் உங்கள் பலமாகிறார். கடந்த கால வெள்ளங்கள் மற்றும் தீ பிளம்புகளின் வழியாக உங்களை சுமந்த அதே தேவன் இப்போதும் உங்களுடன் நிற்கிறார். நீதியாக நியாயம் தீர்த்து அளவில்லாமல் நேசிக்கும் தேவன் ஏற்கனவே உங்கள் சூழ்நிலையில் செயல்படுகிறார் என்பதை உங்கள் துதி அறிவிக்கிறது. நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு போரையும் அவர் ஏற்கனவே வென்றுவிட்டார். இன்று உங்கள் நன்றி உணர்வின் துதி உங்கள் பயத்தை விட உரத்த சத்தமாக எழட்டும். துதி என்பது ஆசீர்வாதத்திற்கான உங்கள் பதில் அல்ல, அது சோதனையில் உங்கள் முன்னேற்ற பாதை. ஜெபிப்போம். வல்ல கர்த்தரே, நான் உடைந்து போகும்போது என் பலமாகவும் ஒவ்வொரு புயலிலும் என் சமாதானமாகவும் இருப்பதற்கு நன்றி. நீர் என் கண்ணீரை துடைத்து என் போர்களில் துணை நிற்கிறீர். இன்று நாளை எப்போதும் உம்மை விசுவாசிக்க பலன் தாரும். நீர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டீர். ஆமென். உங்கள் துதி எல்லாவற்றையும் மாற்றும். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பணித்துளி வரை கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதியுங்கள். தேவன் உங்களுடன் இருக்கிறார்.